தொப்பியம்மாள் எங்க ஊர் தருமபுரியில இருக்கிற பாலக்கோடு பக்கத்துல இருக்கிற கிராமத்துல தான் இவங்க பிறந்து வளர்ந்தது எல்லாம். இவங்க இந்த கிராமத்துல பிறந்து வளர்ந்த காலகட்டத்துல கூலி வேலை செஞ்சுக்கிட்டு பழனியம்மான்ற பேர்ல தான் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு கல்யாணம் ஆகுது, குழந்தையுமே பிறகுது. அந்த சமயத்துல தான் பழனியம்மாளோட தம்பி பெங்களூருக்கு டிரைவர் வேலைக்காக போயிருக்காரு. அங்கேயே அவரு எதிர்பாராத விதமா இறந்து போயிறாரு. இதை கேட்ட பழனியம்மாள் கூலி வேலைக்கு கூட போகாம வீட்டை விட்டு வெளியே வராம வீட்டுக்குள்ளேயே 2 வருஷத்துக்கு மேல அடைஞ்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பழனியம்மாளோட பொண்ணு 8வது படிக்கும் போது தான் இறந்து போன தம்பியை தேடி பெங்களூர் போறதா சொல்லி கிளம்பி இருக்காங்க. அப்படி போன அவங்க திரும்பவும் தான் சொந்த ஊருக்கு வரவே இல்லை. அங்கிருந்து நேரா திருவண்ணாமலைக்கு போயிருக்காங்க. அங்க போன அப்புறம் தன்னோட மன கஷ்டத்தை எப்படியாவது போக்கிக்கணும்னு சொல்லி திருவண்ணாமலையோட கிரிவல பாதையை சுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி இவங்க சுத்த ஆரம்பிச்சதை பார்த்த பல பேர் இவங்க ஒரு பெண் சித்தர் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் இவங்களுமே யார்கிட்டயுமே கையேந்தி காசும் வாங்குறதில்ல, சாப்பாடுமே சாப்பிடுறது கிடையாது. அதோட இவங்க விருப்பப்பட்டா மட்டும்தான் அந்த சாப்பாடை இவங்க வாங்கி சாப்பிடுவாங்க. அப்படி இவங்க சாப்பிட்டு தூக்கி போடுற மீதி சாப்பாடு பல பேருக்கு இன்னைக்கு பிரசாதமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க தொடர்ந்து பல வருஷமா அந்த கிரிவல பாதையை சுத்தி வரதுனால இவங்களுக்கு திருவண்ணாமலை மட்டும் பக்தர்கள் இல்ல, இந்தியாவையும் தாண்டி பல வெளிநாட்டுகள்லயும் இவங்களுக்கு வெறித்தனமான பக்தர்கள் இருக்காங்க. இவங்க சாப்பிடுற சாப்பாடு எல்லாமே இவங்க மேலேயே சிந்தி இவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் எல்லாமே ரொம்பவே அழுக்கான நிலையில இருக்கிறதுனால இவங்களை பார்த்து சில பேர் மனநல பாதிக்கப்பட்டவங்க ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்துங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி சொல்றவங்க ரொம்பவே வெகு சில பேரா இருந்தாலும் இவங்களை வணங்குறவங்க இவங்க ஒரு பெண் அகோரி, அதனால இவங்க குளிக்க மாட்டாங்க, இப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்லி நம்புறாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு 8வது படிச்சுட்டு இருந்த பழனியம்மாளோட பொண்ணு தொப்பியம்மாள் கிரிவல பாதையில சுத்திட்டு இருக்கிறது சோசியல் மீடியாவில் ரொம்ப ஃபேமஸ் ஆக ஆரம்பிக்குது. அந்த டைம்ல தான் இவங்க வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க தன்னோட அம்மா தான் கிரிவல பாதையில சுத்திட்டு வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி. அதுக்கப்புறம் இவங்க போய் தன் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க. அவங்க வரமாட்டான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களுமே அவங்களுக்கு எப்போ வரத்துக்கு விருப்பமா இருக்கோ அந்த டைம்ல வரட்டும்னு சொல்லி விட்டுட்டு வந்துடுறாங்க. இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்ட இன்னொரு கூட்டம் அம்மா இறந்தப்புறம் ஜீவ சமாதி கட்டி கொடுக்குறோம், அதோட அவங்களுக்கு கோயிலும் கட்டி தரும், அதனால இந்த பேப்பர்ல கையெழுத்து போடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் இவங்ககிட்ட வந்து கேட்டிருக்காங்க. ஆனா பழனியம்மாளோட பொண்ணோ கையெழுத்துலாம் போட மாட்டான்னு சொல்லி மறுத்திருக்காங்க. இன்னைக்கு பழனியம்மாளோட பொண்ணுக்குமே கல்யாணம் ஆகி அவங்களுக்குமே ஒரு குழந்தை இருக்கு. இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தொப்பியம்மாளோட வாழ்க்கை வரலாறு. ஒரு பக்கம் தொப்பியம்மாளை கடவுளா பாக்குறாங்க, இன்னொரு பக்கம் மனநல பாதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுதுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.